எல்லோருக்கும் வணக்கம். இவங்க 3 பேரும் ஏன் இப்படி நிற்கிறாங்கன்னா, நான் அந்த வழியை போனேன். இவங்க நிற்கிற வழியில் இவங்க 3 பேர்கிட்டையும் ஒரு கேள்வி கேட்டேன். நீங்கள் என்ன இப்படி நிற்கிறீங்க? உங்களுக்கு மழை, குளிர், காற்று, வெயில், இல்லை புயல், இல்லை தண்ணீர், அது இது எதுவுமே இல்லையா? நீங்கள் சாப்பிட்றது இல்லையா? என்ன அப்படி நிற்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே, எப்படி நீங்கள் சமாளிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், இவங்க என்ன சொல்கிறாங்க, யாராவது இந்த பக்கம் வருவாங்க, நல்ல மனுஷன் இல்லை பணக்காரங்க வருவாங்க. அவங்க வந்தாங்கன்னா எங்கள் 3 பேரையும் பார்த்துட்டு ஏதாவது பரிசுகள் கொடுப்பாங்க, பரிசுகள் கொடுப்பா அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படி என்னம்மா நீங்கள் நிற்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னா, எங்களுக்கு முதல் பரிசு, 2ஆம் பரிசு, 3ஆம் பரிசு, இந்த மாதிரி எங்களுக்கு 3 பரிசுகளும், இல்லை ஒரு பரிசு, இல்லை 2 பரிசு ஏதாவது கிடைக்கும் அப்படின்னாக்கா, நாங்கள் இந்த இடத்த விட்டுட்டு நாங்கள் போயிடுவோம். ஏன்னா இந்த பக்கம் மக்கள் நிறைய போகிறாங்க வராங்க. யாராவது எங்களுக்கு ஆசைப்பட்டு அந்த பரிசுகளை கொடுப்பா அப்படின்னு நான் காத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இது எப்படிப்பட்ட விஷயம் பாருங்கள். நான் உங்கள்கிட்ட பேசினேன். இல்லைங்க, பரவாயில்ல, நீங்கள் போயிட்டு வாங்க, நல்ல மனுஷன் யாராவது வருவாங்க, இல்லை கோடீஸ்வரர் யாராவது வருவாங்க, இல்லை நிறைய பணக்காரங்க வருவாங்க, அவங்களுக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் கேட்ட கேள்விக்கு நாங்கள் பதில் சொல்லிட்டோம். ஆனால் நாங்கள் பரிசுகளுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இதுக்கு மேலே நம்ம என்ன சொல்ல முடியும்? அப்படியே நிற்கிறாங்க எவ்வளோ காலமாக. நானும் போகிறேன் வரேன் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் இதுக்கு காரணமே இதுதானா, அவங்க பரிசுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க வந்து சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன். இல்லை, எங்களுக்கு சாப்பாடெல்லாம் வேண்டாம், நாங்கள் இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், எங்களுக்கு வயிறே பசிக்காது, நாங்கள் இதை பார்த்துக்கிட்டே இருந்தால் போதும் அப்படிங்கிறாங்க. இதுக்கு மேலே நான் என்ன சொல்ல முடியும்? உங்களுக்கு தண்ணியெல்லாம் எப்படி கிடைக்கும்? எங்களுக்கு மழை காலத்தில் மழை பெய்யும்ல, அந்த மழை காலத்தில் நாங்கள் வந்து எவ்வளோ தண்ணி வேணாலும் நாங்கள் உடம்புல சேர்த்து வச்சுக்கிட்டுருவோம். எங்களுக்கு வந்து தண்ணியே தவிக்காது அப்படிங்கிறாங்க. இதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்ல முடியல. இதை பாருங்கள், இது ஒரு அதிசயம் தானே. இருந்தாலும் நீங்கள் பாருங்கள், இதை எனக்கு ஆதரவு தாருங்கள். மீண்டும் சந்திப்போம்.